டிஎன்ஏ வந்து என்னன்னா சிக்கு பொறிச்சையில இருந்து ஒரு சிக்கு வந்து முட்டில இருந்து கேட்ச் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து ஒரு 2 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அது நெஸ்ட் அவுட் ஆகி வெளியில வரும். அப்ப அந்த டயத்துல நம்ம வந்து எடுத்து அதோட கால் இருக்கும், லெக் இருக்கும். அந்த லெக் பக்கத்துல வந்து கொஞ்சம் போல ஃபெதர் கொஞ்சம் எடுப்போம். அதுக்கப்புறம் ஜெஸ்ட் இருக்கும் அந்த வயிற்று பகுதி, அங்க இருந்து கொஞ்சம் ஃபெதர் எடுப்போம். அதுக்கப்புறம் அதோட மோஷன் போற வெண்ட் இருக்கும், அந்த வெண்ட் பக்கத்துல கொஞ்சம் போல ஃபெதர் எடுப்போம். எடுத்து ஒரு கவர், இப்போ ஃபிளிப் கவர் இருக்கும் நமக்கு, நம்ம கடையில் கேட்டோம்னா ஃபிளிப் கவர் கொடுப்பாங்க. இந்த ஃபிளிப் கவர், இந்த ஃபிளிப் கவர் நம்ம எடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம மேக்ஸிமம் வந்து சாம்பிள் எடுக்கும்போது வந்து கை ஈரமா இருக்கக்கூடாது, கையில ட்ரையா இருக்கணும். அது சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் உள்ள போட்டு நம்ம கவர்ல போட்டுட்டு லாக் பண்ணிட்டு அது என்ன பிசிஎஸோ அந்த பிசிஎஸ் பேர் எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து இது எடுக்கிறோம் அப்படின்னா இதோட சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா இதோட பிசிஎஸ் பேர் எழுதணும். இதோட பிசிஎஸ் பேர் என்ன அப்படின்னா இது வந்து சன்சிக்கு இது எடுத்தோம்னா 3 சிக்கில போடணும் அந்த பிசிஎஸ் பேரு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் பேரு, அப்புறம் ஓனர் நேம். நம்ம ஆல்ரெடி வந்து ரிங் வச்சிருப்போம், அதுக்கு நம்ம ஃபார்ம் வச்சிருக்காங்க, நம்ம ரிங் அடிச்சு வச்சிருப்போம். அந்த ரிங் வந்து நம்ம வந்து ஒரு 25 டேஸ்ல அந்த ரிங் நம்ம போட்டுருவோம். ரிங் வந்து நம்ம சிக்கு பிறந்தது கரெக்டா 25 நாள் நம்ம ரிங் போட்டுருவோம். பேர்ல ஒரு பீஸ் சிக்கு பிறந்ததுன்னா அந்த பிறந்தது 25 நாள் தான் மேக்ஸிமம். எந்த வேட்டாலும் சரி 25 நாள் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ள போட்டுறோம். அதுக்கு மேல அந்த ரிங் போட முடியாது. அதுல க்ளோஸ் ரிங், கட் ரிங் இருக்கும். க்ளோஸ் ரிங்னா நம்ம போட்டிருக்க மாதிரி ரிங் ஃபுல்லா க்ளோஸ் ஆகும். நம்ம அது போட்டோம் அப்படின்னா 20 நாள் போட்டோம்னா அந்த ரிங் கழட்ட முடியும். கட் ரிங்னா அந்த ரிங்கை கட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு உள்ள போட்டு நம்ம வளர்த்துக்கலாம். 2 வகை இருக்கு. மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் ரிங் தான் போடணும். அது 25 நாளுக்குள்ள போட்டுருணும். போட்டுட்டோம்னா அதுக்கு மேல இது போட முடியாது. அந்த இதோட இது வந்து விரிஞ்சு சைஸ் விரிஞ்சு போட முடியாது. அதுக்கு மட்டும் போட்டுருணும். போட்டு ரிங்கோட நம்பர் எழுதிடுவோம். எழுதிட்டு அந்த சாம்பிள் வந்து கொரியர் பண்ணணும். நான் மேக்ஸிமம் எங்க போடுவோம் அப்படின்னா பெங்களூர் ஆஃபீஸ் இருக்கு, இந்த சென்டர் வீட்டாக்னிக்ஸ் சொல்லி இந்த சென்டர் இருக்கு. இங்க போட்டோம், இங்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னைக்கு போட்டோம்னா 2 ரிசீவ் ஆயிடும். அப்புறம் அவங்க அங்க இருந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, டீட்டெயில் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் அவங்க டிஎன்ஏ செக் பண்ணிக்கலாம். ஒரு பீஸுக்கு வந்து 165 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கார்டா கொடுத்துருவாங்க. ஆமா, அது எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஆமா, நம்ம அதை என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ அதுக்குள்ள வந்துடும். ஓனர் பேரு, அந்த ரிங் வந்து நம்ம ரிங்னா நம்ம வரும். இப்ப இது நான் போட்டுட்டு என்னோட இதெல்லாம் ஏரிங் இருக்கு. இப்ப இதெல்லாம் என்னோட பேர்டு கிடையாது. இப்ப அதெல்லாம் வந்து வேற இடத்துல வேணா அவங்களோட ரிங் இருக்கும், அவங்களோட பேர் அதெல்லாம் பழைய டிஎன்ஏ. இப்ப நான் புதுசா அவங்க டிஎன்ஏ போட்டேன் அப்படின்னா அதுக்கு புது டிஎன்ஏ என் பேர் வரும், என் ஃபார்ம் பேர் வரும். ஆனா ரிங் வந்து அவங்க ரிங் தான் இருக்கும். இன்னொன்னு டிஎன்ஏ தான் வந்து ஒரு பேர்ட ஏஜ் வந்து குறிக்கிற டிஎன்ஏ தான். டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ தான் அந்த ஏஜ் வந்து நமக்கு குறிக்கும். ஆமா, நமக்கு வந்து இந்த இப்ப இன்னைக்கு போட்டிருக்கானே இந்த கார்டுல இருக்கும், இந்த பாருங்க ரிப்போர்ட்டிங் டேட் 26/11 இருக்கும். 25 இருக்கு. இது நான் டிஎன்ஏ போட்டது 2 மாசத்துக்கு அப்புறம் தான் போட்டேன். ஸோ இது போட்டதுனால இது 2.5 மாசம் கணக்கு. ஆனா நம்ம இதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் 3 வருஷம் கழிச்சு இந்த கார்டு இருந்துச்சுன்னா இந்த கார்டு தான் அதோட ஏஜ். அந்த பீஸுக்குள்ள ஏஜ், அதோட ஏஜ். ஆமா, இப்ப நீங்க சன்கொன்னூர்ல வந்து இப்ப வந்து ஒரு ஏஜ் சொன்னீங்கன்னா யாராவது நம்பிடுவாங்க. இப்ப இது வந்து 2.5 வயசுன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்க, ஏன்னா கலரேஷன் மாறிடும். அதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் இப்போ இருக்க கலர் தான் இது கடைசி இருக்கு, அதான் கலர் மாறாது. கலர் மாறிடும். இந்த கலர் வந்துருச்சு. ஆனா இது இப்ப நமக்கு ஒரு 5 இருந்து 6 வருஷம் பேரு. ஆனா இது யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. இதுக்கு வேணா நமக்கு அந்த டிஎன்ஏ தான் அதோட ஏஜ். அந்த ஆமா, இதுதான் அதோட ஏஜ் கணக்கு. நமக்கு ஐடி கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஏஜ் அந்த டீட்டெயில் உள்ள கார்டு இதுதான். பிசிசி போகும்போது கண்டிப்பா நமக்கு வந்து டிஎன்ஏ வேணும். ஆமா, இவங்க ஓல்டு டிஎன்ஏ சொல்லுவாங்க. ஓல்டு டிஎன்ஏ தான் அந்த பழசு அந்த ஏஜை காமிக்கிறது. நியூ டிஎன்ஏ அப்படின்னா இப்போ போட்டது. சன்ஃபிளவருக்கு நியூ டிஎன்ஏ இருக்கும், ஓல்டு டிஎன்ஏ இருக்கும். நியூ டிஎன்ஏ அப்படின்னா இப்ப இன்னைக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னைக்குள்ள டிஎன்ஏ. ஆனா யாரும் ஏஜ் கேட்டாங்கன்னா 2.5 வயசு 3 வயசு சொன்னா நம்புவாங்க. புதுசா வச்சுக்கலாம். ஆனா பழசு தான் எல்லாருக்கும் கொஞ்சம் வேல்யூ, அதோட ஏஜ் தான் இருக்கும். இப்ப நம்ம இப்ப அந்த பீஸ் இருக்காது, ஏஜ் வந்து 3 மாசம் தான் ஆச்சு அந்த பீசஸுக்கு. இப்ப அதை வந்து நம்ம விற்கலாம், 3 மாசம் விற்கலாம். இப்ப நமக்கு டிஎன்ஏ இல்ல, நம்ம ஒருத்தர் பொய்யா சொல்றோம் அப்படின்னா அது 8 மாசம் சொன்னா யாருக்கு தெரியும்? தெரியாது. இப்ப இதை வந்து இப்ப நமக்கு இது வந்து வயசு 2.5 வயசு. இப்ப நம்ம இது வந்து 1.5 வயசுன்னு சொன்னாலும் எல்லாம் நம்ப மாட்டாங்க. தெரியும், கலரேஷன் பொறுத்து தெரியும். அதுக்காக டிஎன்ஏ வந்து ஓல்டு டிஎன்ஏ நியூ டிஎன்ஏ இதுக்கு ரொம்ப மஸ்ட். இப்ப இதுக்கெல்லாம் கலரேஷன் எதுக்குமே மாறாது. நம்ம இதுக்கெல்லாம் இப்ப ஏஜ் 1.5 வயசு தான் ஆகுது இதுக்கெல்லாம். ஆமா, இது கொஞ்சம் ஏஜ் கூட, இது கொஞ்சம் 2 மாசம் கம்மி அதோட. ஆனா நீங்க வாங்குற இடத்துல வந்து டிஎன்ஏ கம்பல்சரி நீங்க போட்டு வாங்க. ஆமா,
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 2000 நீங்க அப்ளை பண்ணிக்க. டிஎன்ஏ போட்டாலுமே ரிங் நம்பர் வச்சு நம்ம ரிங் நம்பர் வச்சு நம்ம டிஎன்ஏ இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பேர்ட் இருக்கு, இதுக்கு வந்து ரிங் நம்பர் வந்து 71. இந்த மேல வந்து இதுக்குதான் 71 ரிங்கு. ஆமா, இப்ப அதோட ரிங்லயே 71 தான் இருக்கும். நம்ம சேல் பண்ணும்போது வந்து அவங்க வாங்குறவங்க அந்த ரிங்கை செக் பண்ணுவாங்க. 71 இருக்குன்னா சேம், 71 இல்ல அப்படின்னா வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க.